பட் விஜய் வந்து தப்பாக எடை போடுறோம். இஸ் எ வெரி பவர்ஃபுல் மேன். நான் பக்கா ஏடிஎம்கேக்காரன். நான் 2 மந்திரிக்கிட்ட பிஏவாக இருந்தேன். தலைவர், புரட்சி தலைவர் அம்மா, அதோடு அவ்வளோதான். இல்லை சார், இப்போ வேறு மாதிரி கட்சி அது இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தரை பிடிச்சா தான் அந்த பதவி வரும். அப்போ அம்மா தலைவர் இருக்கும் போது வேறு, அம்மா இருக்கும் போது வேறு, யார் வேணால் பதவிக்கு வரலாம். இப்போ வந்து அந்தந்த யார் பொறுப்போ அவங்கள வச்சு தான் பண்ண முடியும். அதனால் கஷ்டம். நான்லாம் இருந்தேன், 2 மந்திரிக்கிட்ட இருந்துங்க. கட்சி ஆஃபீஸில் 10 வருஷம் இருந்தேன். தலைமை கழகத்தில் 10 வருஷம் இருந்திருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்ல. பட் ஈஸியாக யாரும் வர முடியாது. போது 2 பேருக்கும் வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கே இருக்குது. விஜய்னா டிஎம்கே ஃபஸ்ட்டு இருக்குது, செகண்ட் பிளேஸ் விஜய். அது அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இப்போ சொல்லுவாங்க ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு தான் கூட்டணின்னு. மக்களுடைய கருத்து நிறைய பேர் அதை ஓப்பனாக பேச மாட்டாங்க. அதுதான் வித்தியாசம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் தான் மெயின். நமக்கு கட்சிக்காரங்க மெயின் கிடையாது, மக்கள் தான் மெயின். மக்கள் வந்து விரும்புகிறது வந்து திமுகவை, விஜய். அதிமுக 3rd பிளேஸ்.